பிக் பாஸ்ல இப்ப லைவ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நேத்து பிக் பாஸ் கூப்பிட்டு குடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க், அதாவது சாண்ட்ராவுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுத்தாங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்கள டீம்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் குடுத்தாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட எதுவுமே பண்ணாமயே இருந்தாங்க. என்னடா டாஸ்க் பிக் பாஸ் பகல்ல காலையிலேயே குடுத்தாரே! ஸோ இன்னைக்கு நாளே போயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே பண்ணலையே! டம்மி பீஸாட்டுக்கு அப்படின்னு நாமலாம் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த டாஸ்க்கையே நைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம சாண்ட்ரா. பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட இத சொல்லிடலாம். சொல்லி அவங்களும் உங்களோட உதவிக்கு வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாண்ட்ரா நேரா போயி அவங்க வீட்டுக்காரரு பிரஜன் அவங்க கிட்ட சொன்னாங்க. அவங்களும் ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட சரி. மற்றபடி எதுவுமே பண்ணவே இல்லை. டம்மி பீஸா தான் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல இது வரைக்கும். ஆனா நைட்டு ஆரம்பிச்சாங்க நம்ம சாண்ட்ரா. அதுல இருந்து இது வரைக்கும் சும்மா பிக் பாஸ் வீடே பத்திக்கிட்டு எரிகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட தான் டாஸ்கை சொன்னாங்க. ஆனா சாண்ட்ராவுக்கு பக்கபலமா நின்றுகிட்டு இருக்கிறது நம்ம திவ்யா கணேஷ். ஸோ அவங்க கிட்ட மட்டும் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரன்னை கொடூரமாக மாற்றிருப்பாங்க பிக் பாஸ் வீட்டையே. ஸோ தெரியாமையே வந்து திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு உதவிக்கிட்டு வராங்க. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங்லேருந்து தூக்கிட்டு ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களோட கோரிக்கை. ஸோ யாரையாச்சும் ஒருத்தவங்கள வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு தானே டாஸ்க்கு. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் நான் போக மாட்டேன், நான் ஒழுங்காக தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வேலையும் தூக்காமல் இது வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சாண்ட்ரா வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா என்னைய வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கிட்ட சாப்பிடும் பொழுது போய் வேணும்னே தும்முறாங்க. இதனால நம்ம கெஸ்ட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டை செக் அவுட் பண்ணிட்டு ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறேன், இந்த ஹோட்டல் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கொடுத்த ஸ்டார்ஸையும் வந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ இப்போ நல்லாவே தெரியுது இதெல்லாம் பிக் பாஸோட ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க, அதை நினச்சா அவங்க பிடுங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பிக் பாஸ் கொண்டு போகிறாரு. இது ஏற்கனவே சொல்லி வச்சுலாம் பண்ணினதில்லை. ஆனால் பிக் பாஸ் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாஸ்கில் சாண்ட்ரா வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.